என்னத்தை பெற்றிருக்கிறோம்னா விடுதலையை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து வருகிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். என்ன ரட்சிப்புன்னா, உன் எல்லா திங்குக்கும் அவர் விடுதலையானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. பாவ வாழ்க்கை அவ்வளவுதான், உன் நஷ்ட வாழ்க்கை அவ்வளவுதான், உன் துன்ப வாழ்க்கை அவ்வளவுதான். இனி உன் வாழ்க்கையில ஒரு ஜீவனை கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அப்போ எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம்? எதுக்கு விடுதலை? அவர் பேரு ரட்சகர். அல்லேலூயா. இப்ப இருக்க சாபமும் சரி, ஆதியில இருந்த வியாதியும் சரி, இப்ப இருந்த வியாதியும் சரி, என்னை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இதுல இருந்து விடுதலை ஆக்குற தேவன் என் கையிலேயே பிடிச்சிட்டார். அவர் உன்னை விட்டு விலகுறது இல்ல, உன்னை கைவிடுவது இல்ல. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். என்னை ஏன் என் தேவன் என்னை கரம் பிடிச்சார்? என்னை ஏன் என் தேவன் இருக்க அணைத்தார்? எதற்கான தேவனத்துல வந்தேன்? அநேகர் உன்னை பார்த்து கேட்கலாம், உன் குடும்பத்துல என்ன மாற்றம் இருக்குன்னு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இருக்கு, உன் வாழ்க்கையில விடுதலை இருக்கான்னு கேளுங்க. எதற்காக விடுதலை? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கையில வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 1:14 வாசிக்க கேட்போமா? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த காரியத்தை ஆவியானவர் துணை கொண்டு நீங்க காத்துக்கொள்ள என்று தேவ வசனம் நம்மோடு பேசுகிறது. எனக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இயேசுவிடத்திலிருந்து வந்தீங்களே, இயேசுவிடத்துக்கு வந்திருக்கீங்களே, என்னத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவிடத்தில் வந்து இதை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, இயேசுவிடத்தில் வந்து என்னத்தை பெற்றிருக்கீங்க? சமாதானம். அப்போ ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கும், சமாதானத்தை பெற்றிருப்பீங்க. கரெக்டா? சுகம். அப்போ பலவீனமாக இருந்திருப்போம், சரீரத்தில் வியாதிகள் எதாவது இருந்திருக்கும், அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்கியிருப்பார், சுகத்தை கொடுத்திருப்பார். அடுத்தது வேற ஜீவனை கொடுத்தாரு. யார் அது? வாழ வழி இல்லாத நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கறது அல்ல, தெரிஞ்சுக்கங்க. இதுக்காக ஏசப்பாட்ட வந்திருக்கீங்க. கடன் பாரத்தோடு வந்திருப்பீங்க. கடன் சரியானா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? போயிட்டு இருக்கலாமே, ஏன் இங்கே வந்து தங்கியிருப்பீங்க? அப்போ கடன் பாரத்திற்காக வரல, அது தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் இன்னைக்கு சபைக்கு வருவாங்க, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வாங்க, வியாதியோ வறுமையோ ஏதோ ஒன்று இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்வாங்க, அதோடு சபைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய நீடு என்ன பண்ணப்பட்டுருச்சு, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன தேவையில்லை? இன்னொன்று தேவையில்லை. அதனால அவங்க கேட்டது அவங்களுக்கு கிடைச்சதுனால அதோட சபை பக்கமே வரமாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அப்போது ஏதோ ஒரு தேவைக்காக தான் உள்ளே வந்து நிற்கிறீங்களா? அப்போ அந்த தேவை கிடைச்சிச்சுன்னா திருப்பி நீங்கள் தேவனிடத்தில் வரமாட்டீங்களா? சொல்லுங்க. இந்த பாடலை நான் பாட சொல்லலை. நீங்கள் எதற்காக தேவனிடத்துக்கு வந்திருக்கீங்க? சொல்லு நந்தினி, எதற்காக வந்திருக்க? சசிரேகா நீ சொல்லு, எதுக்காக ஏசப்பாட்ட வந்திருக்க? அது தெரிஞ்சா ஏன் பாஸ்டர் நான் இங்கே இருக்கேன்? ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு முடிவு பண்ண நித்திய ஜீவன் அப்படின்னா இந்த சும்மா ஆக்டிங்லாம் கொடுத்துனுக்காது. நான் நித்திய ஜீவனுக்காக வந்திருக்கேன். அது முதலாக தெரிஞ்சுக்குங்க. இயேசு இடத்துல வந்து நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன்? நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு இடத்துல போனியே என்ன வாழ்ந்துட்டேன் கேட்பாங்கல்ல. நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்த்தா போதும், போ நம்ம பழைய கடவுள்லாம் விட்டு வந்து என்னத்தை வாரிக்கிட்ட, என்ன பிரச்சனை, என்ன இருக்கு நல்லது. அப்போ இயேசுவிடத்தில் ஒன்று நமக்கு கிடைக்கிறது, அது என்னன்னு தெரிஞ்சிக்காமே நம்ம உள்ள வந்து உட்காந்து கொண்டிருக்கோம். இயேசு உனக்காய் ஒன்றை கொடுத்திருக்கிறார், அது என்னன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? அவரை ஆராதித்து கொண்டிருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அது நம்ம இடத்துல விலகாதபடி அல்லேலூயா நம்ம காத்துக்கொள்ளணும். விசுவாசிக்கிறாமே சொல்லு. என்ன தெரியுமா? அது என்னத்தை பெற்றிருக்கிறோம்னா விடுதலையை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து வருகிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும்.
என்ன ரட்சிப்புன்னா உன் எல்லா திங்குக்கும் அவர் விடுதலையானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. என் தலைவலிக்கு மட்டுமல்ல, என் குடும்ப கஷ்டத்துக்கு மட்டுமல்ல, என் வியாதிக்கு மட்டுமல்ல, என் சூழ்நிலைக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் என் தேவன் அவர் விடுதலை ஆக்கினவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். சில நேரங்களில் நீ பாவத்தில் சிக்காதபடி உன்னை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். ராமேன்னு சொல்லுவோமே. சில நேரங்களில் நீ நெருக்கத்தில் மாட்டாதபடி உன்னை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா தேவன் உன் மேல வைத்திருக்கிற கிருபை. கிருபைனா என்ன? தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துறது கிருபை. சொல்லுங்களேன். நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, திருமணம் நடக்கும்போது சொல்லுவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் உன்னை கைவிட மாட்டேன்னு. எப்போ அந்த டயலாக் சொன்னாங்களோ அன்னிலேருந்து கைவிட்டவனாக தான் இருப்பான். அல்லேலூயா. வைஃப் கிட்ட என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆன புதுசில் நான் இன்னைக்கு வரும்போது ஒரு ஃப்ளைட்டில் பார்க்குறேன், லேட் மேரேஜ் போலுக்கு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆன கப்பல் போலுக்கு அனிமோனுக்கு அங்கே வந்திருக்காங்க. ஃப்ளைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கை அப்படியே ரெண்டு பேரும் பக்கத்தில் யாருக்கான்னு தெரியல, கையை அப்படி நல்லா போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கையை பிசைஞ்சுனே இருக்காங்க. நான் தான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். ஃப்ளைட்டில் 4 மணி நேரம் ட்ராவலு, எங்கே தான் திரும்புறது எனக்குள்ள ஒரு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ தான் திருமணம் ஆயிருக்கு. அதுவே ஒரு 2 மாதம் கழிச்சு பாருங்க, மனைவி கை பிடிச்சா கூட எல்லாம் இருக்கிறாங்க, கையை தொடாது, டீசென்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மேக்னெட் மாதிரி இருப்பாங்க. மேக்னெட்டை ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சுன்னு இருப்பாங்க. வடதூரம் வச்சு என்ன ஆகும், அப்படி எகிரின்னு போகும். பார்த்தீங்களா, கணவன் முன்னாடி போனால் மனைவி பின்னாடி வந்து இருக்கும். அது ஒரு 10 அடி தூரத்தில். ஏன்னா என்ன கிடையாது, அங்கே அன்பு போயிடுச்சு. கை பிடிச்சவன் என்ன பண்ணிட்டா, கை விட்டவனாய் மாறுகிறான். நீங்களும் கல்யாணம் ஆன எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க? கல்யாணம் ஆகாம குழந்தை பத்திருக்காது. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் எப்படி இருந்திருப்பீங்க சொல்லுங்க. அப்படியே அவரை பார்க்காம இருக்க முடியாது. நாங்கள் எப்போங்க வருங்க வேலையிலேருந்து, அவனை பார்க்காம இருக்க முடியலங்க. இப்போ எப்போங்க வீட்டிலேருந்து வெளியே போவீங்க? நீங்கள் இருக்க தொல்லையா இருக்குங்க, சொல்கிறோமா இல்லையா? ஆனால் தேவன் பாருங்க, அவர் எப்போ நீ அவரை தேடி அவனை பிடிச்சிட்டியோ அவனுக்கு அவர் உடும்பு பிடி மாதிரி உன்னை பிடிச்சிடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். மலேசியாவில் போய் உடும்பு கறி சாப்பிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உடும்பு என்னங்கன்னா உடும்பு பிடிக்க முடியாது, அதில் பிடிச்சவருக்கு கால் இங்கே ஃபுல்லாக காயம். அந்த ஹோட்டலில் இருக்கவருக்கு என்னங்க அப்படின்னு, நான் என்ன பண்ணேன், எல்லாம் உடும்பு பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி நானும் அந்த காட்டில் போய் உடும்பு பிடிக்க போடுவேன். உடும்பை என்ன பண்ணிட்டேன், வாழை பிடிச்சிட்டேன், தலையை பிடிக்காம அப்படி தூக்கணும். ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணிடுச்சேன், தொடையை கடிச்சது தான், விடுற மாதிரி இல்லை. அதை கழுத்தை அறுத்து சாவடிக்கிறவர் தொடையை தொடையில் இவ்வளோ பேர் ஓட்டை, அது இவ்வளோ பேர் கறி எடுத்துடுச்சு. அது உடும்பு பிடினா, ஒரு வாட்டி உடும்பு பிடிச்சிச்சுன்னா அது என்ன பண்ணாதான், விடாதான். அதே போல தான் உடும்பை காட்டிலும் என் தேவன் பெரியவர். உன்னை அப்படியே இறக்க பிடிச்சிடுவார். ஏன் பிடிச்சாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனுக்கு தெரியும் உன்னை ஏன் அவர் கரம் பிடிச்சாருன்னு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நான் என் விட்டாலும் என் தேவன் என்னை விட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, உன்னை ஏசப்பா பிடிச்சிட்டார், இனி விட மாட்டார், நீ செத்த. சொல்லுங்க கைப்பிடிச்சு, நீ ஏசப்பாட மாட்டிக்கிட்ட, அவ்வளோதான் உன் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமாம், உன் பாவ வாழ்க்கை அவ்வளோதான், உன் நஷ்ட வாழ்க்கை அவ்வளோதான், உன் துன்ப வாழ்க்கை அவ்வளோதான். இனி உன் வாழ்க்கையில் ஒரு ஜீவனை கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அப்போ எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம் இப்போ சொல்லுங்க. எதுக்கு விடுதலை? அவர் பேரு ரட்சகர். அல்லேலூயா. எதற்காக விடுதலை? எல்லாத்துக்கும் விடுதலை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆதாம் செய்த பாவத்திலிருந்து இப்ப செய்யற பாவம் வரையும், ஆதில் இருந்த சாபத்தை காட்டி சாபத்திலிருந்தும் இப்ப இருக்க சாபமும் சரி, ஆதில் இருந்த வியாதியும் சரி, இப்ப இருந்த வியாதியும் சரி, என்னை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இதுல இருந்து விடுதலை ஆக்குற தேவன் என் கையிலேயே பிடிச்சிட்டார். அவர் உன்னை விட்டு விலகுறது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். என்னை ஏன் என் தேவன் என்னை கரம் பிடிச்சார், என்னை ஏன் என் தேவன் இருக்க அணைத்தார், எதற்கான தேவனத்துல வந்தேன். அநேகர் உன்னை பார்த்து கேட்கலாம், உன் குடும்பத்தில் என்ன மாற்றம் இருக்குன்னு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இருக்கு, உன் வாழ்க்கையில் விடுதலை இருக்கான்னு கேளுங்க. உண்மையாமா உனக்கு ஒரு விடுதலை இருக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன்,
விசுவாசிக்கிட்ட. உள்ள ரட்சிக்கப்பட்டவருக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கோ கோடிக்கணக்காய் மாளிகை என்ன வேணா இருக்கலாம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் கரத்தை பிடித்தவர்கள், உங்க வாழ்க்கையில் என்ன விடுதலை தெரியுங்களா? உன் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதற்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு இன்னிலேருந்து முடிய ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு தீர்வு உனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு கூட ஒரு லேட்டாவது ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் புறஜாதர் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், அதற்கு என்ன இருக்காது? தீர்வே இருக்கா. அது கூடயே அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ யார் விசேஷம்? பிரச்சனைக்கு தீர்வு உள்ளவர்கள் விசேஷமா? உலகத்தில் இருக்கு இன்பமும் துன்பமும் கலந்துதான் இந்த உலகம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் என்ன இருக்கும்? கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். ஆனா அதற்கு தீர்வு இருக்கும். விசுவாசிக்காமன்னு சொல்லுவேன். தீர்வே எனக்கு ஆண்டவரே, இந்த பிரச்சனை பல ஆண்டுகளா இருக்கு, எனக்கு இதுக்கு தீர்வே இல்லையா? பல நாட்களா உனக்குள்ள கொஸ்டின் இருக்குன்னா உனக்குள்ள உன்னை இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். உன்னை உண்மையாகவே உன் கரத்தை என் தேவனாகிய கர்த்தர் இருக்க பிடித்திருக்கிறாருன்னா உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். கரங்களை தட்டி நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் சொல்ற, பெற்ற இந்த விடுதலை விடாதபடி நீ காத்துக்கொள்ளணும். இதான் வசனம் இன்னைக்கு. நான் விடுதலை பெற்றுட்டேன், நல்லது. நான் விடுதலை பெற்றுட்டேன், நல்லது. அல்லேலூயா. நான் விடுதலை பெற்றுட்டேன், நல்லது. ஆனா இந்த விடுதலை, இந்த ரட்சிப்பை விடாதபடி, அதான் வசனம் சொல்லுது, இந்த விலகாதபடி தேவனிடத்தில் நம்ம கேட்கலாம். கரெக்டு. ஆனா ஏன் இது விலகுதுன்னா, உன் வாழ்க்கையில சத்ருவானவன் இடைப்பட ஆரம்பிப்பான். பாவத்தை கொடுப்பான், இச்சையை கொடுப்பான், சாபத்தை கொடுப்பான். அந்த ரட்சிப்பை உன்னை விட்டு விலகுவதற்கு, நீ பெற்ற அந்த கிருபை உன்னை விட்டு விலப்பதற்கு பிசாசு போராடி கொண்டே இருப்பான். நீ நல்லா இருக்கன்னா உன் வாழ்க்கையில் திடீர்னு இன்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. நம்ம திடீர்னு ஒரு அடிப்படுது, திடீர்னு வீட்டில் ஒரு வியாதி வருது, திடீர்னு கடன், திடீர்னு நெருக்கம், ஏதோ ஒன்று இழப்பு, ஏதோ ஒன்று இருக்குன்னா அதுக்கு மிஸ்டேக் வேற யாரும் இல்லை. உன் வீட்டில் யாருக்கும் பிரச்சனை வந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை நிமித்தமாக உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா பிரச்சனை நம்ம நினைப்போம் அவங்களுக்கு வந்ததுனால தான் இப்படி இருக்கு. எக்ஸாம்பிள், உன் கணவனுக்கு திடீர்னு வேலை போகுது, யார் கஷ்டப்படுவா? மனைவி பிள்ளைங்க கஷ்டப்படும். நீங்க நினைப்பீங்க, ஐயோ இந்த ஆள் சரியில்லைப்பா, இந்த ஆள் குடிகாரனாக்குறான், வேலைக்கே போக மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஆனா அந்த பிரச்சனை உன்னை பாதிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நீ ஏதோ ஒரு குற்றத்தை தேவனுக்கு முன்பாக செய்திருக்கிற. சத்ருவானவன் தேவனுடைய கிருபையும் ரட்சிப்பையும் உன்னை விட்டு விலக்குவதற்காக அவன் வகை தேடி இருக்கிறான். இதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். நெஞ்சில கை சொல்லுங்களேன். எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நான் தான். சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுனா அதுக்கு காரணம் நான் தான். அதை முதலாவது அக்செப்ட் பண்ணிக்கணும். என் கணவன் சரியில்லை, கணவன் சரியில்லை, நீ தேவனிடத்துல ஒழுங்கா இருந்தீனா, தேவனுக்காய் உண்மையா வாழ்ந்தீனா, தேவனோட பெற்ற ரட்சிப்பை விடாம இருந்தீனா, ஓன் நிமித்தமா உன் கணவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். ஓன் நிமித்தமா உன் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப நான் எதுல கேப் விட்டுருக்கேன் அதை ஆராய்ங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை ஏன் உங்களோட மத்தியில் வருகிறதுன்னா, நீங்க ஏதோ கேப் விட்டுருக்கேன். கத்த சொல்றாரு, ஏப்பா இந்த பிரச்சனை ஒன்று, இது ஏதோ கேப் விட்ட, இதை நீ சரி செஞ்சுக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அநேக நேரம் தேவன் என்னோடு பேசுவார். அநேக நேரம் என்னோட தேவன் பேசுவார். நான் சில நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணும்பொழுது நான் ரூமை விட்டு கீழே இறங்கிட்டேன். ஹோட்டலை விட்டு இறங்கி காரில் ஏறுறேன். மொபைல் சார்ஜர் எடுத்துட்டியா? பவர் பேங்க் எடுத்துட்டிங்களே? சரி, காரில் தானே போகிறோம், காரில் சார்ஜர் இருக்கும்னு நினச்சிட்டு நான் இறங்குறேன். தேவன் சொல்கிறாரு, போய் எடுன்னு. என்னடா அது, இறங்கி உள்ளே போய் உட்காந்துட்டோம். அவர்கிட்ட கேட்குற, சார்ஜர் இருக்கா? இருக்குது சார், உள்ள வண்டியில் இருக்குது சார். ஓகே. இருந்தாலும் அந்த உணர்வு என்ன பண்ணுது, திடீர்னு வருது. திருப்பி மேலே போய் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன், கார்லேயே சார்ஜர் போட்டாச்சு. போய் 1 மணி நேரத்தில் வேறு இடத்துல இறங்கிட்டேன். அந்த இடத்துல ப்ரேயர் ஓடுது. வேறு காடி போயிடுச்சு. நான் வேறு ப்ரேயருக்கு காத்திருக்கேன். நைட் வரையும் இருக்கேன். என் மொபைல் சார்ஜ் கட்டாது. இப்போ என்ன இல்லை, காரில் போய் நான் போய் எந்த காரும் கிடையாது. இப்போ நைட்டுக்கு நான் ட்ரெயின், சரி பஸ் பிடிக்கணும், ஃபோன் வேணும். மைண்டில் வருது, உன் பேக்கில் என்ன எடுத்து வச்சுருக்க? பவர் பேங்க் எடுத்து வச்சுருக்க, எடுத்து போடுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். தேவன் என்ன பண்ணுவார், அந்த நெருக்கத்தில் உனக்கு கைட் பண்ணுவார். இந்த தப்பு பண்ணியிருக்க, இதை கிளியர் பண்ணிக்கோ.
இது உனக்கு தேவை, இதை வச்சுக்கோ. நம்ம அந்த சத்தத்தை நீ செவி கொடுக்காம நம்ம விலகி போயிருந்தேன்னா அந்த நெருக்கத்தில் கண்டிப்பா மாட்டோம். அதுக்கு காரணம் யாரு? தேவன் எச்சரிக்கை கொடுத்துருப்பார். அப்ப இன்னைக்கு கர்த்தரோடு பேசுறாருன்னா, இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்க பிரச்சனையில இருக்கீங்க. உங்க பிரச்சனைக்கு எங்க விடுதலைன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா, தேவனுக்குள்ளாக நீ பெற்ற ரட்சிப்பையும் விடுதலை நீ காத்து கொண்டீனா, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்த ஆரம்பிச்சுன்னா, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, உன்னை நோக்கி வருகிற எல்லா பிரச்சனையும் அது விலகி போகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, சொல்லுங்களேன். மீண்டும் 2 தீமோத்தேயு 1:14 படிப்போம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த அபிஷேகம், இந்த விடுதலை, நம் தேவனிடத்திலிருந்து பெற்ற இந்த விடுதலையை நம்ம நழுவாம காத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணணுமா? பரிசுத்த ஆவியான துணை கொண்டு இவைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுதுமா, இந்த விடுதலையை நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தில் நம்ம நிலைத்து நிற்கணும். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சத்தியம்னா என்ன? நீ போட்டப்பட்ட எங்கள் அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம், ஏசப்பா மேலே சத்தியம், அது அல்ல. உங்கள் கையில் வேத புஸ்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அப்படின்னா என்ன? இதில் சொல்லப்பட்ட வசனங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும். நேற்று பாஸ்டர் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமாம், என்னன்னு சொன்னாங்கன்னா, எங்கே நிறைய விசுவாசி பார்க்குறேன், நம்ம ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்பேன், நான் ரொம்ப நேரம் ஜெபத்திலே இருந்தேம்மா, நான் ரொம்ப நேரம் துதிச்சிட்டே இருந்தேன், இப்படிலாம் சொல்கிறாங்க எங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை இருக்குது. எப்படி? நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாஸ்டர் கேட்குறாங்க, நம்மளை காட்டிலும் அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க ஒரு விசுவாசிங்க, ஆனால் அவங்க வீட்டில் அதிகமாக பிரச்சனை இருக்குது. இது என்னங்க காரணம்? ஏன் இது என்ன காரணம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஒரே ஒரு காரியத்தை அவங்க விலகி போட்டு வச்சுருப்பாங்க. என்னன்னா, சத்தியத்தில் நடக்க மாட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அது என்ன சத்தியத்தில் நடக்கிறது? வசனத்தின்படினா என்ன? வசனத்தின்படி சொல்லுங்களேன். வசனத்தின்படினா என்ன? அது என்ன? நீதியின்படி வாழ்க்கையில் நடக்கல. சத்தியத்தை காத்துக்கொள்ளணும் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சட்டம் இருக்கும், உங்களுக்கு ஒரு சட்டத்தை வச்சிருப்பீங்க. ஒரு பிரச்சனை வருது, நேற்று சண்டே மெசேஜில் சொல்லியிருப்பேன். ஒரு சூழ்நிலையில் 2 பேர் சண்டை போட்டுப்பான், 2 வீட்டுக்காரம்மா சண்டை போட்டுருப்பான் பக்கத்தில். நீங்கள் நின்று இந்த வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறது பார்த்தா அவங்க எல்லாம் தீவிரவாதி மாதிரி, இவங்க செய்கிறது நல்லது மாதிரி இருக்கும். ஆமாம்மா, அவங்கள சும்மா இருக்கக்கூடாது, ஏன் அவங்க சும்மா இப்படி பண்ணுறாங்கன்னு. சும்மா திரும்பி அந்த வீட்டு பக்கமாக நின்று போய் கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கும். இப்போ 2த்துல எது கரெக்டு? ஒவ்வொருத்தரும் எனக்குன்னு ஒரு நியாயத்தை எடுத்துகிட்டு வருவீங்க. சத்தியத்தில் நடக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு சத்தியத்தை அழகாய் போதிப்போம். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆலோசனை மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல நம்மளோட என்ன கிடையாது, கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. அறிவுரை ஈஸியாக சொல்லிடுவோம், ஆனால் அந்த அறிவின்படி நடக்கிறதா கஷ்டம். ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியில் நீ எப்படியாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிற? ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஹல்லேலூயா. உன் வீட்டு வாசல் யாருது? வேதத்தின் உன் இருதயத்துக்கு தெரியும். நம்ம நினைப்போம் உன் இருதயத்தில் உனக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். இல்லை, நியாயம்னு ஒன்று இருக்கும். விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுவேன். இதில் நெருக்கத்தில் வரும்பொழுது, சூழ்நிலை வரும்பொழுது உன் பாதைகள் தேவனுக்கு முன்பாக நிலைத்து நிற்குனா உன் வாழ்க்கை விசேஷமாய் மாறும். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசி வீட்டில் நான் பார்க்குறேன், ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்க வழி நடத்துகிற விதம் சத்தியத்துக்கு புறம்பாக வைத்துருவாங்க. உன் பிள்ளைக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம்.
அல்லேலூயா. என் புள்ள தப்பு செஞ்சிருச்சுன்னா யாராவது சொல்லுவான், உன் பிள்ளை இந்த தப்பு பண்ணிடுச்சுன்னா உனக்கு என்ன, எனக்கு அவமான பிரச்சனையா இருக்கும். என் பிள்ளைலாம், உன் பிள்ளை செஞ்சிருக்கோன்னு தெரியும் உனக்கு, என் பிள்ளைலாம் செஞ்சிருக்காது, வேற ஒரு பிள்ளை மேல என்ன பண்ணுவோம், பழிய போட்டு, அவங்க சொல்ல வந்தவங்க மேலே ஒரு பழிய போட்டு விசுவாசி சொல்லும், பார் இயேசு பார் உனக்கு தண்டனை கொடுப்பார். சாவ விட்டது யாரு? பாவம் செஞ்ச பிள்ளையோட தாய் தகப்பனா இருப்பான். தாய் தகப்பனுக்கு தெரியும் இது என் பிள்ளை செஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு, ஆனா விட்டு கொடுக்க மாட்டோம். இது நீதியா நியாயமா? நீதியை விட்டு விலகும் பொழுது எங்கெங்க பிரச்சனையும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. நீ ஜெபம் பண்ற, மணிக்கணக்கா போய் சபையில் உட்காந்துன்னு இருக்க, உபவாசம் எடுக்கிற, நான் 40 நாள் உபவாசம் எடுக்கிறேன் பாஸ்டர், நான் டெய்லியும் ப்ரேயரில் இருக்கிறேன், கலந்து கொள்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஸ்கார்ப் என்ன பண்ணுவேன், முக்காடு போட்டு தான் உட்காருவேன், பொட்டு வைக்கிறதில்ல, நான் மெட்டி எடுத்துட்டேன், தாலியை எடுத்துட்டேன், என்ன பண்ணிட்டேன், மூக்குத்தி எடுத்துட்டேன், நான் தேவனுக்காகவே வாழ்கிறேன். இந்த உடம்பு சரீர அலங்காரத்தை நீ அவாய்ட் பண்றதுனால தேவனோடு வாழ்வது அல்ல. உன் பாதை தேவனுக்கு பிரியமா இருக்கா? ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், உன் கணவன் டெய்லியும் குடிச்சு செம்மையா உன்னை என்ன பண்றான், முதுன்னு முத்துறான், வேலையே போறதில்ல, நீ வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிக்கிற, உன் பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி வந்து போடுற, அந்த காசையும் ஆட்டையை போட்டு எடுத்துன்னு போறான் அந்த ஆளு. இப்ப பிரிஞ்சு வாழலாமா சேர்ந்து வாழலாமா சொல்லுங்களேன்? ஒரு ஜனம் சொல்லும், நீ தான் சம்பாதிக்கிறல்ல, அவன் நீ உன்கிட்ட இருந்து வாங்கி திருடி சாப்பிட்றான், எதுக்கு அவன்கிட்ட வாழ்ற, அவனை விட்டுட்டு தனியாக வந்து வாழ்ற, உனக்கு திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, உன்னால முடியும், அந்த குடிகாரனுடைய ஏன் வாழ்ற? ஒரு ஜனம் சொல்லும், இருக்கட்டும்மா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க, கணவனை பிரிஞ்சு வாழக்கூடாது, நீ அவன் கூடயே வாழ. ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு. அந்த புள்ள என்னதான் பண்ணும், டெய்லியும் வந்து அடிச்சா என்னதான் பண்ணுவான் அந்த புள்ள? அவன் வேலை வெட்டி போகாம சுத்திட்டே இருக்கான், அவனுக்கு என்னதான் வாழ்க்கை, என்னதான் பண்ண? பிரிஞ்சு வாழ்றதான் ஒரு வாழ்க்கை. அந்த பிள்ளையா நிம்மதியா இருக்கணும், குழந்தைய நிம்மதியா இருக்கணும், பிரிஞ்சு வாழு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது தேவ சத்தியமா? அல்லேலூயா. இந்த டைம்ல தான், இந்த நெருக்கத்தின் பாதையிலையும் உன் பாதை தேவனுக்கு முன்பாக சத்தியத்திற்கு உட்பட்டு, 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்க, உன் கணவன் தவறே செய்திருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது, அவனை தண்டிக்க கூடாது, அவனை திட்டக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், வந்து பாருங்க, அடி வாங்கும் போது நீங்கள் அந்த அடி வாங்கினீங்கன்னா தெரியும்னு. நான் நியாயத்தை பேச விரும்பல, சத்தியத்தை பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. நீ சத்தியத்துக்கு உட்பட்டு இந்த துன்பத்தெல்லாம் அடக்கிட்டு நீ இருக்கிற வாழ்றனா ஆரம்பம் அற்பமாக இருக்கும். அல்லேலூயா. முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். தேவன் ஒரு நாள், இன்னைக்கு எவ்வளோ ஊழியக்காரங்க, என் அன்பு சகோதரி ஸ்பெஷலா இந்த நார்த் மெட்ராஸில் எப்படி 3000 ஊழியக்காரங்க இருப்பாங்க. அதில் 90% குடிகாரனாக, ரவுடியாக, பிச்சைக்காரனாக இப்படி வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அநேக குடும்பங்கள் ரட்சிக்க அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கரங்களை தெரியாமே சொல்லுமே. உலகம் ஒரு நீதி சொல்லும், இந்த நீதி இல்லை, பார்க்கறதுக்கு நியாயம் போலவே இருக்கும், நல்லது போலவே இருக்கும். இது வாழ்க்கை அல்ல. சும்மா அவங்க அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க, உனக்கு அறிவில்லை, உனக்கிட்ட திறமை இருக்குல்ல, போ வெளியே வா, அப்ப தெரியும் உங்க அப்பா அம்மாவுக்கு, நீ வெளியே வந்தாதான் தெரியும் உன் அருமை. யார் சொல்லுவா? நம்ம கூட்டாளிங்க சொல்லுவாங்க. கேட்கும் போது அப்படியே ஃபயரா இருக்கும், நாங்களா இருக்கும், வா வா வெளியே வந்த பிறகு தான் தெரியும். நீ அழுவ, உன் பணத்தில் அநேகர் பங்கு போடுவாங்க, உன் சந்தோஷத்தில் அநேகர் அதில் பங்கா இருப்பாங்க. ஆனால் நீ துக்கப்படும் பொழுது ஒருவரும் ஆறுதல் சொல்லவோ, உன் கண்ணீரை துடைக்கவோ, உனக்காக அழுவவோ ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நீதியில எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும் தெரியுங்க, நீ கிறிஸ்துவ பாதை, உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், நீ பெற்ற ரட்சிப்பை விடாத இருக்கணும்னா நீதியில காத்திருக்கணும். சொல்லுங்க. நீதியில சின்ன விஷயம். ஒரு கடையில் போய் நம்ம பொருள் வாங்கிட்டே இருப்போம். சில நேரம் காசு இல்லாதனால கடன் கொடுத்துருப்பாரு. உன் வறுமையில் அவரு என்ன பண்ணியிருப்பாரு? பங்கு போட்டிருப்பாரு. அவருக்கு அந்த வருமானம், அந்த வியாபாரத்தை வச்சுதான் வருமானம். ஒரு 4 நாள் 3 நாள் நீ தரேன்னு சொன்னது 1 மாதம் ஆயிடுச்சு. அடுத்த முறை உன்கிட்ட காசு கேட்கும் பொழுது, நீ பொருள் வாங்க போகும்பொழுது, பழைய பாக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்டால் உனக்கு என்ன ஆகிடும்? இவ்வளோ நாள் பொருள் வாங்கியிருக்கேன், பத்தியா கேட்குற, என்ன அசிங்கப்படுத்திட்டேன், உன் மூஞ்சில விட்டு அறிகிறேன், காசை வாங்கி என்ன பண்ணுவேன்? இந்தா அவன் காசு. அடுத்த மாதம் எங்கே சாமியில் பொருளை வாங்குவேன், பக்கத்து கல் அடி வெறுப்பேற்றுற மாதிரி போவேன். ஏன்? என்ன அசிங்கப்படுத்திட்டான். ஆனால் இது நீதியா நியாயமா? நம்ம செய்வோம், இதெல்லாம் செஞ்சுருப்போம், பக்கத்து கடையில் போய் பார்ப்போம்,
அவங்கள குறித்து குறை சொல்லுவோம். நம்ம சொந்தத்திலேயே பார்த்தீங்கன்னா, உனக்கு யாருக்கு நீ உதவி செய்திருப்ப, உனக்கு யார் உதவி செஞ்சிருப்பையோ, ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு நெருக்க வந்த பிறகு அவர்களை பகைத்திருப்ப, அவர்களை குறித்து வெளியே குறை சொல்ல ஆரம்பிப்பேன். இதெல்லாம் நீதியை விட்டு வெளியே வர காரியம். ஒரு துன்பம் வரும்பொழுது இவங்க பகையாயிட்ட பிறகு அவங்களுக்கு குறை சொல்லாமல் நினைங்க. அவங்க செய்த நன்மைகள், அவங்க செய்த நியாயங்கள், அவங்க செய்த அரவணைப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடன் கேட்டிருப்போம், நீ கஷ்டத்தில் போய் அவங்க வீட்டில் போய் நின்றுருப்ப, உன் கஷ்டத்தை அவங்க பங்கு பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான நன்மையை உனக்காக கொடுத்து அவங்க காத்திருப்பாங்க. நீ வாங்கின நகை கொடுத்த வாங்கின காசை கொடுக்காம என்ன பண்ணிருப்ப, பல நாளாக ஏமாத்திருப்ப. அந்த கோபத்தில் 2 வார்த்தை உன்னை பேசிட்டாங்கன்னா போதும், பேசிட்ட, என்ன அவமானப்படுத்திட்ட. உன்கிட்ட வந்தா முதல்ல இங்கே என்ன பண்ணிருப்பேன், 5 காசு வட்டி, திமுறில் போய் 10 காசு வட்டி வாங்கி மூஞ்சில் அடிப்பேன். அவ்வளோதான், கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுவோம், எதிர்த்து நிற்பேன், பகையாளியா நிற்பேன். ஆனால் அவங்க செய்த நன்மை அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே 10 காசு வட்டிக்கு அவனுக்கு என்ன பண்ணுறான், அவனுக்கு பயந்து நிற்பேன், கரெக்டாக வட்டி கட்டும். அங்கே என்ன பண்ணியிருப்பேன், எத்தனை நாள் லேட்டாக கொடுத்துருப்பேன் இல்லையா. இங்கே நிறைய நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் வாங்கின காட்டிலும் கடன் கொடுத்தவங்க தான் இன்றைக்கி நிறைய கஷ்டப்படுறாங்க. நீ தேவ பிள்ளைக்கு யாராவது தெரியாமல் கொடுத்துட்டீங்க, உன் ஜபத்திலே வச்சு உனக்கு காலி பண்ணுறான். அல்லேலூயா. கஷ்டத்தில் இருக்கும்போது, சிஸ்டர் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க சிஸ்டர், ஒரு 10,000 ரூபா கொடுங்க சிஸ்டர், 10,000 ரூபா கொடுங்க சிஸ்டர். அந்த அம்மா என்ன பண்ணோம், நகையை வீட்டுக்காருக்கு தெரியாமல் போய் வச்சு, போய் இந்த அடுத்த வாரம் சீக்கிரம் கொடுன்னு. வட்டி யார் கட்டுவாங்க, 2 வாட்டி. எங்க சிஸ்டர் என் வீட்டுக்காரர் கேட்க போகிறாரு, அவங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வீட்டில் பெரிய பிரச்சனை போவோம், ஃபோன் பண்ணி, ஒன்னாலே எங்கள் வீட்டில் பிரச்சனை, நகையை கொடுன்னு. அதெல்லாம் கொடுப்போம், வை. யார் பிரச்சனை, அவங்க வீட்டில் யாருனால பிரச்சனை, உன் கஷ்டத்தில் பங்கு போட்டதுனால பிரச்சனை. நகையை திருப்பி கொடுத்துட்டு ஐக்கியம் ஃபெலோஷிப் வச்சுப்பியா, இல்லை. என்ன பண்ண, என்ன நான் வார்த்தை பேசுனேன். கொஞ்சம் நீதியில் நம்ம விலகி இருப்போம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் செய்கிற காரியம். ஆனால் நமக்கு பேர் என்ன, பரிசுத்த ஜாதிகள், விசுவாசிகள், கிறிஸ்துவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். ஆனால் செய்கிற காரியம் எல்லாம் அட்டுழியம் காரியம். கேளு, மணிக்கணக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 3 மணி நேரம். ஆனால் என்ன இருக்குன்னா, நெருக்கம் வரும்பொழுது நீதியை நீ கைவிட்டவனா இருப்ப. அல்லேலூயா. நீ இன்னொருத்தர், அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லிக் கொடுத்த 10 கட்டளையில், பிறரை நேசிப்பது, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. இன்னைக்கு இந்த காரியத்தை நீ சரிப்படுத்து. இதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் சரியா இல்லை. அல்லேலூயா. வேலையில் நிறைய பேர் பாருங்க, வேலையை விட்டுலாம் நிற்பாங்க. வேலை இல்லாத டைமில் ஒரு இடத்துல ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா, அது முதலாளி பெரியவரா இல்லையா, அப்போ பெரியவராக தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சம்பளம் ஏற்றி கொடுக்கல, அவர் ஏற்றி கொடுக்கல, அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சுன்னா அந்த வேலையை விட்டு போகிறது நல்லதுதான் இருக்கும். நீ உன் வாழ்க்கையை தேடி போனது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உதவுனவங்களுக்கு நீ என்ன உதவியாக இருந்த. அந்த முதலாளி ஒரு கஷ்டத்தில் வேலைக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுவதா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு உன் நல்லனுக்காக ஒரு இடத்துக்கு கடந்து போவேன். இப்போ தேவன் என்ன பண்ணுவார், அந்த டைம் கம்முன்னு விட்டுடுவார். நீ ஆசீர்வாதமாக இருக்கிற போல தெரியும். ஒரு நெருக்கம் வரும்பொழுது உனக்கு உதவ ஒருத்தர் இல்லாதபடி மாறுவாங்க. சில நேரங்களில் உனக்கு உதவ யாரும் இல்லைன்னு நினைக்கிங்கன்னா என்ன அர்த்தம்னா, பிரச்சனை எங்கே இருக்குது, உன்கிட்ட தான் இருக்குது. ஏற்கனவே ஏதோ ஒரு சூழ்நிலை யாருக்கோ ஒருத்தருக்கு நான் உதவாதபடி இருந்திருக்கேன், அதனால் எனக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் அது இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே நீ யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருக்க, அனாதையாக இருக்க முடியாது நீ சூழ்நிலையை உருவாக்கி இருப்ப, யாரையும் விசாரிக்காதபடி இருப்ப. அதனால் தேவன் சொல்கிறாரு, அநேகர் விசாரி, மருத்துவத்தில் போய் விசாரி. நம்ம என்ன பண்ணுவோம், நானும் ஊழியம் செய்கிறேன்னு கிளம்பிடுவோம், பைபிளை தூக்கிட்டு அது நாத்தமிச்ச இடத்துல வச்சுட்டு சமையல் ஆக்கியிருக்க மாட்டோம், புருஷனை கவனிச்சிருக்க மாட்டோம். நானும் ஊழியம் செய்கிறேன், எங்கம்மா ஊழியம், நான் ட்ராக்ஸ் ஊழியம் கொடுக்குறேன் பாஸ்டர், நான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகிறேன் பாஸ்டர். எங்கே நான் ரோட்டில் போய் உட்காந்துட்டு எவ்வளோ அவமானம் இருந்தாலும் சரி திட்டுவாங்க, ட்ராக்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவேன். ஆனால் அவங்க சொந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும், அந்த வார்டு மட்டும் போக மாட்டேன், பக்கத்து வார்டை போய் ஜாப் மட்டும். நம்ம சொந்தக்காரங்களை விசாரிக்காம மற்றவங்களை நீ எத்தனை பேர் விசாரித்தாலும் அதுக்கு பேர் நீதி அல்ல. அல்லேலூயா. நீ வெளியே மற்றவங்க மிச்சிப்பதற்கு, இந்த சகோதரி நீ என்ன பண்ணுற, நான் ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர், நான் ஊழியம் செய்கிறேன் தேவனுக்கு என்று நான் ஊழியம் செய்கிறேன், என் வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கு, ஆனால் ஏன் எனக்கு இந்த பாடுகளை கேட்கறதுக்கு உன்னை விசாரிக்க தெரியல. உனக்கே தெரியும் என்ன ஊழியம் செய்கிற. நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன், எவ்வளோ பேருக்கு சுகம் கிடச்சிது, ஆனால் இன்றைக்கி எனக்கு சுகமே இல்லை. ஓகே, உன் சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, போய் பார்த்தியா, ஐயோ அவங்கள யார் பார்ப்பேன், அவ என்ன பண்ணா தெரியுமா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு உன் சொந்தம் ஸ்நேகம் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் விட்டு வந்திருப்பேன். ஊரார் பிள்ளையை தேற்றி வளர்க்குறத காட்டிலும் முதலாவது உன் பிள்ளையை நிற்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீதியில் நிலைத்திருக்கும் பொழுது
கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில், எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் காத்து கொண்டு பொழுது தேவன் உனக்கு பலனாக இருக்கா? சொல்லுங்களேன். எழுந்து நின்று